50 வீடுகளை சூழ்ந்த மழைநீர் கைவிட்ட மாநகராட்சி உதவிக்கரம் நீட்டிய தவேகா. காரைக்குடியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உதவிக்கரம் நீட்டினர். டிட்வா புயல் வலுவடைந்து நகர்ந்த போதும் பின் வலுவிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதால் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்தது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் டிசம்பர் 2ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து மறுநாள் காலை வரை 8 மணி நேரம் தொடர்ந்து கனமழை பெய்தது. வைரவபுரம் 4வது மற்றும் 5வது வீதிகளில் வடிகால் வசதி முறையாக இல்லாததால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. சில வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. சாலைகளிலும் தண்ணீர் குளம் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் வீட்டிலேயே முடங்கினர். மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் தண்ணீரை வெளியேற்ற முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதில் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தமிழக வெற்றிக் கழகத்தினரை தொடர்பு கொண்டு உதவி கேட்டனர். உடனடியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் மருத்துவர் பிரபு தலைமையிலான அக்கட்சியினர் 20க்கும் மேற்பட்டோர் அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டினர். வீடுகளை சுற்றி தேங்கியுள்ள நீரை மோட்டார் மற்றும் தண்ணீர் உறிஞ்சும் வாகனம் மூலம் வெளியேற்றினர். மேலும் பாதிக்கப்பட்டோருக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் எடுத்த அதிரடி நடவடிக்கையால் 24 மணி நேரத்தில் அப்பகுதியில் வீடுகளை சுற்றிலும் தெருக்களில் தேங்கியிருந்த நீரை வெளியேற்றி உதவி செய்தனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதி 4 நாட்களாக தேங்கி கிடந்த நீரை வெளியேற்றி உதவிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றிகளை தெரிவித்தனர். சரஸ்வதி, என் பேர் சரஸ்வதி. வைரவரம் 5வது வீதியிலேருந்து பேசுகிறேன். நேற்று இதே டயத்தில் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். தண்ணி இவ்வளவு இருந்தது. 3 நாள் 4 நாளாக வடியாத தண்ணியாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் சொன்னால் முனிசிபாலிட்டிலேருந்து, நகராட்சியிலேருந்து, கவுன்சிலர்லேருந்து எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க. தண்ணி வடியலை. ஒரு மோட்ரு வச்சு எடுத்தாங்க. எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணியே வடியலை பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லாக 2 நாள் 3 நாளாக அந்த ஏரியாவில் யாருமே தூக்கம் கிடையாது. பாம்பு பூச்சி எல்லாம் இழஞ்சிக்கிருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் டிவிகேயில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணினோம். அவங்க வந்தாங்க. நேற்று 11 மணிக்கு காலையில் வந்தவங்க நைட்டு 12 மணி வரைக்கும் 20 பேர் எந்த ஒரு தன்னலமும் இல்லாமல் சார், பிரபு சார் முதக்கண்டு வந்து எல்லாரும் இருந்து எங்களுக்கு 2 மோட்ரு வச்சு எடுத்து தண்ணி எடுத்து இந்த வீதியில் எல்லாருக்கும் இருந்து 12 மணி வரைக்கும் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு திரும்ப காலையில் வந்து இப்போ திரும்பவும் இதே மாதிரி மோட்ரு வச்சு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் இது வீதியாக இருக்குது. நாங்கள் யாரையும் குறைச்சி சொல்லணுங்கிறக்காக சொல்லலாம். எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் யார்கிட்ட சொல்லுவோம்? கவர்மெண்ட்டில் தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் சொன்னோம். அவங்க வந்து எடுக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. வந்த மோட்டரில் எடுத்து ஒரு மோட்ரு வச்சு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? வெட்டி விட்டாக போகலை. அப்புறம் நாங்கள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் டிவிக்கு இருக்கிறவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து பார்த்ததில்ல. ஆனால் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். 20 பேர் நின்னாங்க. சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல் 12 மணி வரைக்கும் இருந்தாங்க. அந்த டீமில் இருக்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாருக்கு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நன்றி. டிவிகே குரூப்புக்கு நன்றி. என் பேர் பாலா. வைரபுரம் 4வது 5வது லாஸ்ட்டில் இருக்கிறோம். இப்போ கடந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சதில் வீடு ஃபுல்லாக பேக்கில் பெரிய காலேஜ் இடம் இருக்குது. அது ஃபுல்லாகவே தண்ணி ரொம்பி முட்டிக்கால அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. வீட்டில் இருந்து வெளியில் ஒரு ஃபுட்டு வாங்குறதுக்கும் போக முடியல. ஒரு மெடிக்கல் ரீசனாக எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் முடியல. நிறையா பேர் இருக்காங்க வயசானவங்க. அவங்க யாருமே வெளியில் போக முடியல. அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமும் யாரும் வந்து சரியாக பார்க்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நகராட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே ஒரு சின்ன மோட்டரை போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தார். அது எப்போ வடிகிறது? இங்கே இழுக்க பின்னாடி இருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்க தவிர தண்ணி வடிகிற மாதிரி தெரியல. நாங்களும் பார்க்குறோம். ஏன்னா இங்கே அவதி விட்டுட்டு இருக்காங்க. மக்கள் பூரா ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. வேறு என்ன பண்ணுறது? அப்புறம் தெரிஞ்ச நண்பர் மூலியமாக டிவிகே கட்சியில் சொல்லி அவங்க சொன்ன உடனே நேற்று மதியம் வந்தாங்க. ஒரு 10-15 பேருக்கு மேலே வந்த உடனே ஒரு மோட்டர்லாம் ரெடி பண்ணி பார்த்தாங்க. சரி, டக்குன்னு புது மோட்டரே வாங்கிட்டு வந்துட்டாங்க. புது மோட்ரு, ஓசு கீசு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நேற்று நைட்டு 11-12 மணி வரைக்கும் மோட்ரு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நகராட்சியிலேருந்து வந்தவங்க மோட்ரு கூட 5 மணிக்கே ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் டிவிகே கட்சியில் வந்தவங்க 11-12 மணி வரைக்கும் மோட்டரை ஓட்டிட்டு காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு.
இப்போ நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரே நாள் தான். ஒரே நாளில் நேற்று நான் நினச்சி கூட பார்க்கல தண்ணி இவ்வளோ தூரம் காலியாகாது, இன்னும் 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும்னு நினச்சேன். ஆனால் ஒரே நாளில் நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி சுத்தமாக நார்மலாக வந்துருச்சு. இப்போ வந்து மக்கள் நடந்து ஃப்ரீயாக போகிற அளவுக்கு தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை டிவி கட்சியில் இந்த அளவுக்கு செய்வாங்க, முன்னின்று செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. நான் வேலை உண்டு வீடு உண்டுன்னு இருக்கிற ஆள், கட்சியில் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் நேரில் பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலே ஒரு அதிகமான ஒரு தாட்டு, ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம். இப்பவும் பார்த்தீங்கன்னா இப்பவும் காலையில் இன்ன வரைக்கும் முடியல. இந்த பாருங்க வீடியோவில் பாருங்க, இன்னமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் அந்த பக்கம் ஓசை போட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணி பூரா வெளியில் எடுத்து, வெளியில் எடுக்கிற தண்ணியை பூரா அங்கிட்டு வெளியில் தண்ணி போக்கு கம்மா பக்கம் அவங்க போகிறதுக்கு என்னவோ அது இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பிரபு சார் முதற்கொண்டு நேற்று நைட்டு நான் பார்க்க அவரும் ஓசை எடுத்து போட்டு அந்த அதாவது நம்ம மேலதிரியா அந்த எந்த இதுவுமே கிடையாது. அவரும் அவருடைய ரசிகர்களா அவருடைய ஆளுகளுக்கு மத்தியில் அவரும் இடையில புகுந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஓசை எடுத்து போடுறாரு, மம்பட்டி எடுத்து வெட்டுறாரு. இன்னைக்கு முதற்கொண்டு வந்து பார்த்துட்டு மக்களுக்கு உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு வேறு எதுவும் குறை இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாரும் விட சொல்லிட்டு இப்போ தான் போகிறாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த மாதிரி எல்லாருமே எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்துலையும் செய்யணும். அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம் சார்.